வணக்கம். ஐஎன்சி ஆன்லைன் மீடியாவின் முக்கிய செய்திகள். இரண்டாவது நாளாக ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் தொடர் போராட்டம். அவசர சுகாதார சேவையில் பாதிப்பு. உழவர்கரை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் 3 பேருக்கு நீட் தேர்வுக்கு ஆசிரியர்கள் நிதி உதவி. கருத்து கேட்பு கூட்டத்தில் போலீஸ். பொதுமக்கள் வாக்குவாதம். மின் கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு. புதுச்சேரியில் கொசு தொல்லை அதிகரிப்பு. ட்ரோன் மூலம் மருந்து தெளிக்க இந்திய தேசிய காங்கிரஸ் நிர்வாகி பிரதீஷ் இருதயராஜ் கோரிக்கை. புதுச்சேரியில் பணி நிரந்தரம் கோரி என்ஹெச்எம் ஊழியர்கள் தர்ணா போராட்டம். விரிவான செய்திகள். புதுச்சேரியில் 108 ஆம்புலன்ஸ் சேவையில் பணியாற்றும் ஓட்டுநர்கள் மற்றும் பணியாளர்கள் சம்பள உயர்வு மற்றும் பணிச்சூழல் பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டம் இன்று இரண்டாவது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஊழியர்கள் பல ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறோம் என்றாலும் போதுமான சம்பளமும் பணி நிரந்தரமும் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டினர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடி பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி உழவர்கரை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கல்வி பயிலும் 3 மாணவர்கள் நீட் தேர்வு எழுத தேவையான நிதி உதவியை பள்ளி ஆசிரியர்கள் இணைந்து திரட்டி வழங்கியுள்ளனர். பொருளாதார சிரமங்கள் காரணமாக தேர்வு எழுத சிக்கல் ஏற்பட்ட நிலையில் ஆசிரியர்கள் தங்களின் சொந்த முயற்சியால் நிதியை திரட்டி மாணவர்களுக்கு வழங்கினர். இந்த செயல் கல்வித்துறையிலும் சமூகத்திலும் பாராட்டை பெற்றுள்ளது. ஆசிரியர்களின் இந்த மனிதநேய செயல் மாணவர்களுக்கு மேலும் ஊக்கத்தையும் நம்பிக்கையையும் அளித்துள்ளது. மின் கட்டண உயர்வு தொடர்பாக நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலை ஏற்பட்டது. ஆண்டுதோறும் மின் கட்டணத்தை உயர்த்துவது பொதுமக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது என கூட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஏற்கனவே விலைவாசி உயர்வு காரணமாக மக்கள் பொருளாதார சுமையை சந்தித்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மின் கட்டண உயர்வை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் பொதுமக்கள் மீது கூடுதல் சுமை ஏற்றக்கூடாது என்றும் கூட்டத்தில் பலர் வலியுறுத்தினர். புதுச்சேரியில் சமீப காலமாக கொசு தொல்லை அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக குடியிருப்பு பகுதிகள் மற்றும் நீர் தேங்கும் இடங்களில் கொசுக்கள் பெருமளவில் காணப்படுவதாக மக்கள் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் கொசு ஒழிப்பு பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் நவீன தொழில்நுட்பமான ட்ரோன் மூலம் கொசு மருந்து தெளிக்கும் நடவடிக்கையை அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் காங்கிரஸ் தலைமை நிலைய பொறுப்பாளர் பிரதீஷ் இருதயராஜ் கோரிக்கை வைத்துள்ளார். மேலும் டெங்கு உள்ளிட்ட கொசு மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்த அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணியாற்றி வரும் என்ஹெச்எம் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வருகிறோம் என்றாலும் இன்னும் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை என ஊழியர்கள் குற்றம் சாட்டினர். பல ஆண்டுகளாக குறைந்த ஊதியத்தில் பணியாற்றி வருவதாகவும் குடும்ப வாழ்க்கையை நடத்த சிரமம் ஏற்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் பணி நிரந்தரம் இல்லாத நிலை காரணமாக எதிர்காலம் குறித்த அச்சம் நிலவுகிறது என்றும் கூறினர். உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். இத்துடன் ஐஎன்சி ஆன்லைன் மீடியா செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். தொடர்ந்து செய்தியை பார்க்க ஐஎன்சி ஆன்லைன் மீடியாவுடன் இணைந்திருங்கள்.